أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. அய்யூப் அலைஹிவஸலாம் அவர்கள் இஸ்ஹாக் அலைஹிவஸலாம் அவர்களின் பரம்பரையில் தோன்றியவர் ஆவார்கள். அவர் அரபு நாட்டு இறைத்தூதர்களில் ஒருவராவார். இவர்கள் பொறுமை மிக்கவராகவும் நன்றியுள்ள நல்லடியாராகவும் திகழ்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா பாராட்டும் அளவுக்கு இவர் பொறுமையில் ஒப்பற்று விளங்கினார்கள். இவர்கள் முன்னணி வியாபாரியாகவும் வணிகத்தில் நேர்மை நியாயம் ஆகிய பண்புகளில் ஈடுபட்டு இணையற்றவராகவும் இருந்தார்கள். ஏழைகள் விதவைகள் நலிந்தோர் ஆகியவர்களுக்கு உதவுவதில் சிறந்து விளங்கினார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு அதிகமான செல்வத்தையும் குழந்தைகளையும் அருளியிருந்தான். பிறகு அவர்களை ஒரு பெரும் சோதனையில் ஆழ்த்தி தான் வழங்கிய எல்லா பாக்கியங்களையும் பறித்து கொண்டான். தமக்கு ஏற்பட்ட வியாதியில் 18 ஆண்டுகள் பொறுமையுடன் இருந்தார்கள். ஆனால் ஒருபோதும் தமது நாவால் இந்நோய் பற்றி முறையிட்டதில்லை. அல்லாஹ்விடம் துவா செய்து கொண்டே இருந்தார்கள். துவாவை அங்கீகரித்த அல்லாஹ் முன்பை விட அதிகப்படியான செல்வங்களையும் குழந்தைகளையும் ஆரோக்கியத்தையும் அருளினான். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். ஆகாயத்தில் பறக்கும் பறவைகள். அல்லாஹ் தஆலா பறப்பதற்காகவே பறவைகளுக்கு இறக்கைகளை படைத்தான். இந்த பறவைகள் ஆகாயத்தில் பறக்கும்போது சில சமயம் இறக்கைகளை விரித்தும் சில சமயம் விரிக்காமலும் பறக்கின்றன. இவை எடையுள்ளதாக இருந்த போதிலும் தரையில் விழுவதில்லை. ஆகாயத்தில் இவற்றை தாங்கியிருப்பவன் யார்? அல்லாஹ்வே தனது ஆற்றலினால் இவற்றுக்கு பறக்கும் தன்மையை அருளினான். மேலும் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், இறக்கைகளை விரித்தும் சேர்த்தும் இவர்களுக்கு மேல் பறக்கும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா? அளவற்ற அருளாளனை தவிர வேறு யாரும் இவற்றை கீழே விழாது தடுத்து கொண்டிருக்கவில்லை. நிச்சயமாக அவன் ஒவ்வொரு பொருளையும் நோட்டமிடுகிறான். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. ஜும்மா பாங்கிற்கு பிறகு வியாபாரம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, ஜும்மா நாளன்று தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிகளுக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும். கருத்துரை. ஜும்மாவின் பாங்கு ஒலித்ததும் உடனே எல்லா அலுவல்களையும் ஒத்தி வைத்துவிட்டு பள்ளிவாசலுக்கு விரைந்து செல்வது அவசியமாகும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. குளிப்பதற்கு முன் உலு செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாஜிபான குளிப்பின் போது முதலில் தமது 2 கைகளையும் கழுவுவார்கள். பிறகு தொழுகைக்கு செய்வது போன்று உலு செய்வார்கள் என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. மக்களுக்காக நற்பணி ஆற்றுதல். மனிதனின் மரணித்த பின்பும் 7 வகையான நன்மைகள் அவனை சென்றடைந்து கொண்டே இருக்கின்றன என நபி அவர்கள் கூறினார்கள். 1. கற்பித்த தீனின் கல்வி. 2. மக்களுக்காக தோண்டிய கிணறு. 3. குளம். 4. நட்டு வைத்த மரம். 5. நிர்மாணித்த பள்ளிவாசல். 6. விட்டு சென்ற குர்ஆன். 7. மரணித்தவரின் பாவ மன்னிப்பிற்காக துஆ செய்யும் பிள்ளைகள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. அந்நிய பெண்களை பார்த்தல். அறிமுகமில்லாத பெண்ணை ஒருவர் வேண்டுமென்றே பார்த்தால் அல்லாஹ் தஆலா மறுமையில் அவர் கண்களில் நெருப்பை நிரப்பி நரகத்தில் புகுத்திடுவான். எவர் தனது பார்வையை தாழ்த்தி கொள்கிறாரோ அவரை சுவனத்தில் நுழைவிப்பான். ஏழாவதாக உலகத்தை பற்றி. செல்வம் பெருகுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களிடம் செல்வம் ஏராளமாக பெருகி அதிலிருந்து தர்மமாக பெறுவதற்கு ஒருவர் கூட இல்லையே என கவலை கொண்டு தர்மம் வழங்கிட யாராவது அழைத்தால் அவர் எனக்கு தேவையில்லை என கூறி மறுக்கின்ற காலம் வருகின்ற வரை
கியாமத் ஏற்படாது. 8வதாக மறுமையை பற்றி சுவனத்தின் தன்மைகள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அவ்வீடு என்னென்று நிலைத்திருக்கக்கூடிய சுவனபதியாகும். அதில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் விரும்பியதெல்லாம் அங்கு அவர்களுக்கு கிடைக்கும். இரையச்சமுடையவர்களுக்கு இவ்வாறே அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். 9வதாக நபி வழி மருத்துவம். வெயிலில் உட்காருவதன் பாதிப்புகள். வெயிலில் உட்காருவதை தவிர்த்திடுங்கள். ஏனெனில் அதனால் ஆடைகள் கெட்டு உடலில் இருந்து துர்வாடை வீசும். மேலும் அடங்கியுள்ள நோய்கள் மேலெழும்பி வரும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வதாக குர்ஆனின் அறிவுரை. நஷ்டவாளிகள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் செல்வமும் உங்களுடைய மக்களும் அல்லாஹ்வின் நினைப்பை விட்டு உங்களை பாராமுகமாக்கிவிட வேண்டாம். எவர்கள் இவ்வாறு செய்கிறார்களோ அவர்கள்தாம் நஷ்டமடைந்தவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.